இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பாஜகவை எதிர்ப்பதற்கு பயம் அல்லது காங்கிரஸ் எதிர்க்கணும், இது ராஜதந்திரம்லாம் எழுதுறாங்க. எது ராஜதந்திரம்? அதாவது தப்பு தப்பாக முடிவெடுத்து விட்டு அதற்கு ராஜதந்திரம் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கிரீடம் வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் அதற்கு என்ன பெயர்? அதாவது காங்கிரஸுக்கு யோகம், ஒரு வருடத்தில் 2 ராஜ்யசபா எம்பி கிடைத்திருக்கிறது. அதுவும் தேர்தலுக்கு முன்னே வேற கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பிந்தி இன்னொரு கட்சி கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு. இதில் காங்கிரஸுக்கு யோகம், அவ்வளவுதான். ஆனால் தாவேக்காக என்ன நஷ்டம், அதுதான் பார்க்கணும். இப்போ இது 2 வருடம் தான். மீண்டும் காங்கிரஸுக்கு ரெனியூவல் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? 2 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? இப்போயே கொடுத்துட்டீங்க, அப்போ கொடுக்க மாட்டீங்களா? அதாவது இன்னொரு சீட்டு கொடுப்பாங்களா? இந்த ரெனியூவல் 2 வருஷம் தான் அந்த எம்பி சீட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் 28 ராஜ்யசபா சீட்டு திரும்ப முடியும் போது மீண்டும் காங்கிரஸ்க்கு கூட கொடுக்கலான்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அவர் விஜய் இன்னும் தன்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கிறார். ஒன்று, ஒரு கட்சியினுடைய விசுவாசிகள் அல்லது டெல்லிக்கு நம்ம கட்சி தெரிய வேண்டும், அங்கே இருக்கிற டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற சில பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கட்சியை வளர்க்குற வேலை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி வருகிறது, மத்திய அரசுக்கிட்ட பேசணும், இந்த எம்பி பயன்படுவார், இதெல்லாம் கட்சி தலைமை நினைக்கணும்.